தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எப்பயுமே நான் எப்பொழுது வீடியோ ஆரம்பித்தாலும் அம்பாளுடைய இந்த ஸ்லோகத்தை சொல்லாமல் ஆரம்பிக்கிறது இல்லை. காரணம், இந்த ஸ்லோகத்தில் எல்லாமே இருக்குது. இந்த அபிராமி அந்தாதியில் இந்த பாடலில் இந்த உலகத்தில் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ எல்லாமே அதில் இருக்கும். தனம் தரும், அம்மா எனக்கு நிறைய தனத்தை கொடு, தனம் தரும், எடுத்தோடனே அங்கே தான். கல்வி தரும், நல்ல கல்வியை கொடு, நல்ல ஞானத்தை கொடு. அம்பாள்கிட்ட நினைக்கிறது அதுதான். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும். நம்ம வாழ்க்கையில் யாருக்குமே ஃபஸ்ட்டு என்ன, தளர்ச்சி இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, அப்படி துவண்டுட்டோம்னா எதுவுமே எல்லாம் இருண்டு போயிடும். அதனால தான் தளர்வு அறியா மனம் தரும், ஒரு தெய்வ வடிவம் தரும். தெய்வம் எப்படி சாந்தமாக எப்படி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ, தெய்வம்னா என்ன, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். நம்மளால் படைக்கப்பட்ட இந்த உலகம் நாம் நினச்ச மாதிரி இல்லைனாலும், நம்மளை பார்க்கக்கூடியவர்கள் நம்மளை ஏற்றத்தாழ்வோடு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும், ஏன்னா ஆண்டவன் கொடுத்தா எல்லோரும் சந்தோஷமாக பார்ப்போம், ஆஹா ஆண்டவன் மாதிரி உண்டான்னு. கொடுக்கலன்னா கடவுளாவது அப்படின்ட்டு போய்டுவோம். ஏன்னா அது நம்ம நினைக்கிறப்ப கொடுக்கணும், அதான் கடவுள், அப்படி நாம் நினைப்போம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கடவுள் எப்படி இருக்கார். அதனால தான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும். இதையெல்லாம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? அபிராமி பட்டர் அழகாக சொல்லியிருக்க, இதெல்லாம் கிடைக்கணும்னா எனக்கு நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். என் சொந்த பந்தம், நான் என் சொந்த பந்தம் எல்லாருக்கும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும். இதெல்லாம் இருந்தாலே நல்ல எண்ணம் வந்துடும். அன்பர் என்பவர்க்கு, உன்னை யார் நம்பி வராங்களோ அவங்களுக்கு சொல்கிறார் இல்லையா, அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. வாரி வாரி கொடுமா, வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு கொடுமா. அப்போ என்ன சொல்கிறார், நல்ல எண்ணம் வேணும், தெய்வ வடிவம் வேணும். இது இருந்தால் கல்வி வரும், தனம் வரும், எல்லாமே வரும்னு அபிராமி பட்டர் சொல்கிறார். இதை தான் நான் எல்லா ஸ்லோகத்தையும் எல்லா வீடியோலையும் முதல்ல சொல்கிறேன். அப்போ நாம் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா, நம்ம வாழ்க்கை வரமாக ஆக்கிக்கொள்ள முடியுமா? எனக்கு ஒரு வரம் சார், என் வாழ்க்கை நானாக இருக்கிறனால இப்படி இருக்கிறேன், இந்த வரம் இந்த வாழ்க்கை எனக்கு. இதை நாம் என்னைக்கு உணர்றோமோ நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் சக்ஸஸ் ஆகுங்க. நம்ம வரம்ங்கிறத எப்படி நம்ம பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். ஒரு பிறப்பில் பிறக்கிறது, மனிதனாக பிறப்பதே வரம். மனித பிறவியே ஒரு வரம்தான். இதில் சாபத்துக்கு வேலையே கிடையாது. ஆனாலும் வரம் வாங்கி பிறந்த நம்ம எல்லாரும் சாபம் ஏற்றுக்கொள்கிறோம், சாபத்தை வாங்கிக்கிறோம். பிறக்கும் பொழுது வரம் வாங்கி வரோம். ஆனால் நடுவானில் நம்ம வாழ்க்கையில் இந்த நடு வாழ்க்கைன்னு சொல்கிறோம், மரணத்திற்கும் ஜனனத்திற்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட அந்த வாழ்க்கை சில சாபங்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அந்த சாபத்துக்கு விமோச்சனம் உண்டா? சாபமே இல்லாமல் வரமாகவே நம்ம வாழ்க்கை வரணும்னா என்ன பண்ணணும்? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேஷராசி, என்னை பொறுத்தவரை மேஷத்தில் பிறந்தவர்கள் வரம் வாங்கி வந்தவர்கள், வரம் பெற்றவர்கள்.
இன்னும் சொல்லப்போனால் வரம் கொடுப்பவர்கள். மேஷராசியிலே பிறந்தவர்கள் வரம் கொடுப்பவர்கள். என்றைக்காவது நம்ம மனசில் நம்ம வீட்டில் ஒன்று நடக்கவே இல்லை, ஒன்று செய்யவே முடியலை, என்னால் இந்த சிக்கல்லேருந்து விடுபட முடியலை, ஒரு தெளிவு கிடைக்கல, ஒரு வினாவுக்கு விடை கிடைக்கலன்னும் போது ஒரு மேஷராசிக்கார நண்பரை சந்தித்தா போதும். அந்த மேஷராசி நண்பருக்கு சில சிக்கல்லிருந்து வெளியில் வரத்துக்கான தெளிவை ஆண்டவன் கொடுத்து வைப்பான். மேஷத்திற்கு உதவும் குணம் உண்டு, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தைரியம் உண்டு, செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு. ஆனால் மனசு இருந்தால் எவ்வளோ தூரம் வேணாலும் ரிஸ்க் எடுப்பாங்க மேஷராசிக்காரவங்க. மனசு இல்லைன்னா அவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட மேஷராசி வரம் கொடுக்கக்கூடியவர்கள். அப்போ வரம் கொடுக்கக்கூடியவர்கள்னு எப்படி சொல்கிறீங்க? எல்லா ராசியிலுமே எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கு சில கிரகம் உச்சம் பெறும், சில கிரகம் நீசம் பெறும். ஆனால் மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா அதிபதியாக இருக்கிற சூரியன் அங்கே உச்சம். அதாவது சூரியனே உச்சம். இந்த உலகத்தை சஞ்சாரம் சூரியனை வச்சு தான் எல்லா கால்குலேஷனும் பண்ணுறோம். அவரே உச்சம் பெறார். அப்படின்னும் போது மேஷராசிக்காரர்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஒரு இடம் நல்லா இருக்குன்னு நினச்சாலும் மேஷம் நினச்சா போதும் நல்லாயிருக்கும். அதே ஒருத்தவங்க அழிஞ்சு போகணுன்னு நினச்சாலும் மேஷத்தால் முடியும். அதனால தான் சொல்கிறேன், சில இடைப்பட்ட காலத்தில் சாபம் எப்போ வருதுன்னா மேஷராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் அது கொஞ்சம் கோபம் வந்துடும். இவன் என்னை மதிக்கலையே, இந்த இடத்துல மேஷம் கொஞ்சம் யோசிக்காமல் சில முடிவுகள் எடுப்பீங்க. அங்கே தான் நீங்கள் இன்னும் பலமாக இருக்கணும். சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு யார் பிரச்சனைகள் கொடுத்தாலும், யார் வருத்தத்தை கொடுத்தாலும், யார் வேதனைகளை கொடுத்தாலும் நீங்கள் பொறுமையாக இருங்க. கொடுத்த அந்தவர்கள் கண்டிப்பாக கொடுத்தவர்கள் அவர்கள் மீண்டும் இறைவனால் தண்டிக்கப்படுவார்கள். நீங்கள் தண்டிக்க வேண்டாம், நீங்கள் அவங்கள வருத்தப்பட வைக்க வேண்டாம், நீங்கள் அவளை வீழ்த்த வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு வரமான வாழ்க்கை சாபமாக மாறுது. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை யாராவது ஒருத்தன் கெடுதல் பண்ணிட்டானா சொல்லுவாங்கள்ல, சகலமும் சிவார்ப்பணம், சகலமும் கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணன் நினைக்கிறான் அவனுக்கு எல்லாம் அர்ப்பணம், சிவன் நினைக்கிறான் அவனுக்கு எல்லாமே அர்ப்பணம். ஒரு சிறு வண்டு அது என்னை தொலைக்கிறதுக்கு பார்க்குது, அப்படி நினச்சிக்கணும். யாரையும் உங்களை விட பெரிய ஆளாகவே நினச்சி பார்க்காதீங்க மேஷராசிக்காரர்கள். இதை முதல்ல உங்கள் மைண்டில் தாட்டில் கொண்டு போங்க. யாரையும் உங்களை விட பெரிய மனுஷனை நினச்சி பார்த்துடாதீங்க, வேண்டாம். அப்படி பெரிய மனுஷனாக வளர விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கே அது ஆபத்து, உங்களுக்கே அது சிரமம். அப்போ சரியான ஒரு சூழ்நிலைகளை நாம் தடுமாறிடுவோம். மேஷராசிக்காரர்கள் 3 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 3 விஷயம். இந்த 3 விஷயத்தில் கவனமாக இருக்கும் பொழுது மேஷத்திற்கு நல்ல பலன்கள் ஏற்படும். என்னென்ன விஷயம்? முதல் செய்தி, அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்கணுங்கிற எண்ணமே வர வேண்டாம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அதுதான். அவன் என்னை கெடுத்துட்டான், அவன் என்னை வேதனைப்படுத்திட்டான், அவனை உண்டு இல்லைன்னு பார்க்குறேன் பார், வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு மேலே பகவான் இருக்கார். உங்களுக்காக பகவான் அவனை தண்டிப்பார். உங்களுக்காக என்ன உங்களை கெட்ட பேர் ஏற்படுத்தினாங்களோ, உங்களுக்கு என்ன கெடுதல் நினச்சாங்களோ, ஏன்னா சூரியன் உச்சம் பெற்றவர். நீங்கள் ராஜா, உங்கள் தரம் தாழக்கூடாது. எண்ணத்தில் கூட உங்களுக்கு கொஞ்சம் இழுக்கு வந்ததுன்னா அது நமக்கு ஃபுல்லாக ஆபத்து. அதாவது கெட்டவன் கெட்டவன், நல்லவன் கெட்டவன் ஆகக்கூடாது. அதனால் உங்களை யாராவது கெடுக்க நினைச்சால் அவன் கெட்டு போவான். அதை கண்கூட பார்க்கலாம், ஆனால் அதுக்கு வெயிட் பண்ணணும். அதுதான் மேஷத்துடைய பலம். அந்த நேரத்தில் மேஷம் கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டுடக்கூடாது. சில வார்த்தைகளை மேஷம் விடுறதுனாலேயே பிரச்சனைகளை வாங்க வேண்டியதாக இருக்கும்.
ஏன்னா சாதாரணமாக யாராவது பேசிவிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. மேஷராசிக்காரவங்க பேசிவிட்டு அது பெரிய பிரச்சனையாகிடும். ஃபினான்ஷியல் விஷயங்களில் மேஷராசி ரொம்ப கவனமாக இருங்க. இறக்கப்படவே வேண்டாம். யாருக்கு பணம் கொடுத்தாலும் வட்டிக்கு கொடுங்க. யாருக்கு பணம் எனாமாவே கொடுக்காதீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை வரம், நீங்கள் சாப வாழ்க்கை கிடையாது. நீங்கள் வரம் கொடுக்கக்கூடியவர்கள், வரம் வாங்கி வந்தவர்கள். நீங்கள் இறக்கப்பட்டு ஏதாவது கொடுத்துட்டு திரும்பி போய் கேட்டிங்கன்னா அவன் சாபம் கொடுத்துருவான். நீங்கள் இறக்கப்பட்டு யாருக்காவது ஒரு உதவி செஞ்சுட்டு நான் இன்றைக்கி உதவி செஞ்சேன் எனக்கு திருப்பி இதை கொடு அப்படின்னா அவன் சாபம் கொடுத்துருவான். ஏன்னா சனி உங்களுக்கு நீச யோகம், நீசம். அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மேஷராசிக்காரர்கள் தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த ரூல்ஸை படி தான் நீங்கள் நடந்தாக்கணும். உங்கள் ரூல்ஸ் என்னென்னா, எது செய்தாலும் லாப நோக்கத்தில் ரூல்ஸாக வச்சுக்கிங்க. லாப நோக்கம். ரொம்ப பாவப்படுறது, இறக்கப்படுறது, இதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் நட்டப்படுவீங்க. உங்கள் வீட்டுக்கு சில பேர் வருவாங்க, இல்லை உங்கள் காரில் சில பேர் ஏறி வருவாங்க, அதை சேதப்படுத்திடுவாங்க. அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் சில சேதப்படுத்திட்டு சில விஷயத்தை செஞ்சுட்டு தெரியாத மாதிரி போயிடுவாங்க. அவங்க போன பிறகு தான் உங்கள் வீட்டில் நிறையா தெரியும். ஐயோ இவன் இதை சேதப்படுத்திட்டானே, இவன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணிட்டானே, எவன் பண்ணானே தெரியாது. அப்போ மேஷராசிக்காரர்கள் எல்லார்கிட்டையும் கவனமாக பழகணும். ஏன்னா நீங்கள் கரெக்டான ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ரூல்ஸ் ஒன்று போட்டிங்கன்னா அது யாருக்காகவும் பிரேக் பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியம். இவர் எனக்கு பாவம், மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. போட்ட ரூல்ஸ் ஒன்று, ரூல்ஸ் போடாமல் இருங்க. ரூல்ஸ் போட்டால் ரூல்ஸ் போட்டே ஆகணும். கரெக்டாக இருக்கணும், கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். இப்படி செய்யுங்க. மேஷத்திற்கு என்றைக்குமே பலம் கூடும். நீங்கள் வரம் பெற்றவர்கள். இல்லாமல் நீங்கள் திடீர்னு யார்ட்டையாவது கேள்வி கேட்டிங்கன்னா அது சாபமாக போகும். மீண்டும் திரும்பி சொல்லிடுறேன். நீங்கள் முதல்ல என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்களோ கடைசி வரைக்கும் நிறைவேற்றணும். என்றைக்காவது திடீர்னு இப்போ எனக்கு நேரம் சரியில்லை, இது செய்யலை, மாற்றிக்கலான்னிங்கன்னா உங்களை சபிச்சிருவான். ஆமாம், பசுமாட்டு எப்போ தொட்டாலும் பால் வந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறவன் மனுஷனுடைய குணம். அதுவும் மாட்டை கொடுத்து கண்ணூட்டியை கொடுத்து ஏமாற்றிட்டு அதுலேருந்து பால் கறப்போம். பார்த்துருக்கீங்களா? கண்ணூட்டியை கொடுத்துட்டு அது கொஞ்சோண்டு குடிக்கிற மாதிரி நவுத்திடுவோம். இதுதான் உலகம். இதை மேஷம் புரிஞ்சுக்கணும். அதனால் அன்பர்களே, மேஷராசிக்காரர்கள் வரம் வாங்கி பிறந்தவர்கள், வரம் கொடுக்க பிறந்தவர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா 3 விஷயங்களில் முதல் விஷயம், இறக்கப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அதே முடிவில், அதே திட்டத்தில், அதே ப்ரொசீஜரில் கடைசி வரைக்கும் இருங்க. யாருக்காகவும் எதையும் மாற்றிக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் வரம் கொடுக்க வந்தவர்கள், வரம் பெற்றவர்கள். அதனால் நீங்கள் யாரையும் சபிக்கக்கூடாது. நீங்கள் யாரையும் திட்டிடக்கூடாது. இப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்து வைக்கிறான். ஏன்னா சூரியன் ராஜா, நீங்கள் என்றைக்குமே ராஜா. ராஜாவாக இருக்கக்கூடியவர்கள் என்றைக்குமே மக்களை காப்பாற்றணும். நீங்கள் நிறைய உதவிகள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் நிறைய உதவிகள் வரும். நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. திடீர் எதிர்கால மாற்றங்கள்லாம் மேஷத்துக்கு ஏற்படும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, எந்த துறையில் இருந்தாலும் திடீர் யோகங்கள் மேஷத்திற்கு நிச்சயமாக நடக்கும். அந்த திடீர் யோகங்கள் உங்களுக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்தும். கவலைப்பட வேண்டாம், நல்லது நடக்கும். மேஷம் செழிப்பாக இருக்கிறதுக்கு 2 பரிகாரம் செய்யுங்க. முதல் பரிகாரம் சுவாமி மலைன்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா சுவாமிமலை முருகப்பெருமானை சென்று வழிபாடு பண்ணுங்க. அங்கே சிவனுடைய அனுகிரகம் அங்கே உண்டு. ஏன்னா அப்பனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த சுப்பிரமணியன் இருக்கிற இடம் அது. அந்த இடத்துக்கு மேஷராசிக்காரர்கள் அவசியம் போங்க. அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் தானாக தோன்றிய சுயம்புலிங்கம் எங்கே இருக்கோ அந்த ஊர்களுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். மேஷம் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. நீங்கள் வரம் பெற்றவர்கள், வரம் கொடுக்க வந்திருப்பவர்கள். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.